அர்ஜுனும் பாரியும் பேசிக் கொண்டிருக்கும்போது மூன்றாவதாக ஒரு ஆள் உள்ளே நுழைந்தார். அவர் அர்ஜுனின் ஆடிட்டர். அவர் உள்ளே நுழைந்து ஹாய் அர்ஜுன் என்று சொல்லி அர்ஜுனுக்கு கை கொடுத்து குலுக்கினார். அர்ஜுனும் பதிலுக்கு ஹாய் அங்கிள் என்று சொன்னான். பாரி அர்ஜுனை பார்த்து எதுக்கு அர்ஜுன் ஆடிட்டர் வந்திருக்கிறாரு என்று கேட்டான். அர்ஜுன் ஆடிட்டர் கொடுத்த ஃபைலை பார்த்து கொண்டே என்னோட ஷேர அதித்தியோட பேர்ல மாத்தி எழுத போறேன், அதுக்காக தான் வர சொன்னேன் என்றான். பாரி திகைப்புடன் எதுக்காக அர்ஜுன் என்று கேட்க, அதித்திய வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணுமில்லாதவ, ராசி கெட்டவன்னு இப்படியெல்லாம் பேசுறத என்னால இதுக்கு மேலையும் கேட்டுட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் என்னோட ஷேர அவ பேர்ல எழுதி வைக்க போறேன் என்று அர்ஜுன் சொல்லிக்கொண்டே ஆடிட்டர் கொண்டு வந்த ஃபைலில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தான். பாரி அவனை பார்த்து கொஞ்சம் பொறுமையாயிரு அர்ஜுன், நீ கொடுத்தா அதித்தி வாங்க மாட்டா என்றான். அர்ஜுனும் அவன் முகம் பார்க்காமல் தெரியும், அதுமில்லாம இத நான் தான் கொடுத்தேன்னு வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அதித்தியை இன்னும் காயப்படுத்தி பேசுவாங்க, அதனால இத நான் கொடுத்ததா சொல்ல போறதில்ல. ராமநாதன் அங்கிள் உயிரோட இருக்கும்போது அவரோட பொண்ணு பேர்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணதாவும் அது ப்ராசஸ் முடிஞ்சு இப்போதான் வந்ததாகவும் சொல்ல போறேன். ஆடிட்டர் சார், உங்களுக்கு தெரிஞ்ச லீகல் யார்கிட்டயாவது கொடுத்து அதித்தி கிட்ட கொடுத்துருங்க என்றான். ஆடிட்டரும் அர்ஜுனும் இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்க பாரி அர்ஜுனிடம் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் வெளியே வந்தான். பாரி தன்னுடைய கேபினுக்கு போகும்போது வரவேற்பறையில் யாழினி வயிற்றை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தான். அருகிலே அதித்தியும் அமர்ந்திருந்தாள். யாழினியின் முகத்தை வைத்தே அவளுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்து கொண்டவன் அருகிலிருந்த நர்ஸிடம் அவர்களை தன்னுடைய அறைக்கு அனுப்பும்படி சொல்லிவிட்டு சென்றான். யாழினி அதித்தியை பார்த்து, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கிட்டி கூட்டிட்டு வந்த, இங்கேயே சித்தி இருக்காங்க, அவங்க பார்த்தா என்ன பண்றது என்று கேட்டாள். அதித்திக்கு பாரிக்கும் யாழினிக்கும் இடையில் நடந்த எந்த விஷயமும் தெரியாததால் அவங்க பார்த்தா என்ன ஆகப் போகுது, உனக்கு வயித்து வலின்னு தானே வந்திருக்கோம் என்று சொன்னாள். யாழினி அவளிடம் அப்போ அர்ஜுன் பாத்துட்டா என்று கேட்டாள். அதித்தி யாழினியிலன் நம்ம வந்திருக்கோன்னு அர்ஜுனுக்கு எப்படி தெரிய போகுது, நாம கொஞ்ச நேரத்துல டாக்டரை பார்த்துட்டு கிளம்பிடலாம் என்றாள். அப்போது ஒரு நர்ஸ் அவர்களிடம் டாக்டர் வர சொல்றாங்க, வாங்க என்றார். யாழினியும் அதித்தியும் எழுந்து மருத்துவர் அறைக்குள் நுழைய அங்கே பாரி மருத்துவர் யூனிஃபார்ம் வெள்ளை நிற கோட் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். யாழினி தடுமாற்றத்துடன் அவன் எதிரிலிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். பாரி அவர்களிடம் என்னாச்சு என்று கேட்டான். அதித்தி அவனிடம் என் ஃப்ரெண்டுக்கு ஸ்டமக் அப்செட் என்றாள். பார்வையை யாழினி பக்கம் திருப்பிய பாரி எப்போதிலிருந்து இருக்கு, ஐ மீன் வலி என்று கேட்டான். யாழினி தயங்கிக் கொண்டே நேத்து நைட்ல இருந்து என்று சொன்னாள். நேற்று இரவு அவன் செய்த வேலையால்தான் இவளுக்கு வயிற்றுவலி ஏற்பட்டிருக்கு என்று நன்றாகவே பாரிக்கு புரிந்திருட்டது. அதித்தியை பார்த்து அதித்தி, நீ கொஞ்சம் வெளியில இரு, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் என்றான். அதித்தி அவனிடம் இல்ல நானும் இருக்கேனே என்று கேட்டாள். பாரி எதும் பதில் சொல்லாமல் இருக்க அதித்தி எழுந்து வெளியே சென்று விட்டாள். பாரி யாழினியை பார்த்து வந்து இங்க பெட்ல படு என்றான். அவளும் சென்று படுக்கையில் படுத்தாள். பாரி கையில் கிளவுஸ் போட்டுக்கொண்டு உன்னோட சுடிதார் காப்ப கொஞ்சம் மேல தூக்கு என்றான். யாழினி பதறிக்கொண்டு இதெல்லாம் லேடி டாக்டர் செக் பண்ண மாட்டாங்களா என்று கேட்டாள். பாரி யோசித்துக்கொண்டே அது அப்படியம்மா, இப்போ எல்லாம் பிரசவத்தையே மேல் டாக்டர் பாக்குறாங்க, உனக்கு வெறும் வயித்து வலிதானே, அத நான் செக் பண்ண மாட்டேனா என்று கேட்டான். யாழினியும் சுடிதாரை கொஞ்சம் மேலே உயர்த்த நேற்று போதையில் சரியாக பார்க்காத அவளின் பொன்னிற இடை இப்போது அவனை இம்சை செய்தது. அவள் வயிற்றில் கை வைத்தவன் என்ன செய்ய வேண்டும் என்பதையே மறந்துவிட்டு அவளின் இடையை மென்மையாக வருடிக் கொண்டிருக்க அவன் கையை தட்டிவிட்டு யாழினி எழுந்து கொண்டாள். நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, நான் வேற ஹாஸ்பிட்டல் போய் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அவள் வயிற்றை பிடித்துக்கொண்டே வெளியே நகர, யாழினி நில்லு, நான் உன்னோட வருங்கால புருஷன்தானே, நான் உன்னை டச் பண்ணக்கூடாதா என்று கேட்டான். யாழினி கோபமாக அவனை முறைத்து, யாருக்கு யார் புருஷன், இந்த மாதிரி என்கிட்ட மறுபடியும் பேசுற வேலை வச்சுக்காதீங்க என்றாள். என்ன யாழினி இப்படி சொல்ற, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வாழ்ந்திருக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றியா என்று பாரி கேட்க, குடிச்சிட்டு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டு அடுத்த நாள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் குடிச்சிட்டு வேற பொண்ணுகிட்ட தப்பா நடந்தா அவளையும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா, இப்படியே எத்தனை கல்யாணம் உங்களால பண்ண முடியும் என்றாள். என்னை இந்த அளவுக்கு கேவலமாதான் நினைச்சிட்டு இருக்கியா என்று பாரி கண்களை சுருக்கி அதிர்ச்சியாக கேட்க, அப்புறம் குடிச்சிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குற உங்களுக்கு நல்லவர் பட்டமா கொடுக்க முடியும் என்றாள்.
சரி யாழினி, நான் கேடு கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்று கேட்டான். யாழினி அவனிடம் விருப்பமில்லை என்று முகத்தில் அரைந்தாற்போல் பதில் சொன்னாள். பாரி டேபிளில் இருந்த ஸ்கால்பல் கத்தியை கையில் எடுத்துக்கொண்டான். அதை பார்த்த யாழினிக்கு நெஞ்சம் பதைப்பதைத்தது. தன்னைத்தான் ஏதோ செய்து விடுவானோ என்று நினைத்து அவள் பயத்தில் நின்றிருக்க, பாரி அந்த கத்தியால் தனது கையை காயப்படுத்திக் கொண்டான். யாழினி பயத்தில், ஐயோ, யாராவது வாங்களே என்று கத்தினாள். பாரி அவளை பார்த்து, கத்தாத யாழினி, நான் சொல்லாம யாருமே இந்த ரூமுக்குள்ள வரமாட்டாங்க என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய கையில் வெட்டினான். யாழினி அவனை பார்த்து, இந்த மாதிரியெல்லாம் பண்ணா நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்காதீங்க என்று சொன்னாள். அப்போ என்ன பண்ணா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவ? என் கழுத்தை வெட்டி கட்டுமா என்று கேட்டான். கழுத்தை வெட்டினா கல்யாணம் நடக்காது, வேறதான் நடக்கும் என்றாள். பரவாயில்லை யாழினி, உனக்கு நான் செஞ்சது நினைச்சு தினம் நான் குற்ற உணர்ச்சியில தவிக்கிறத விட மொத்தமா எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் என்று பாரி சொல்லி தன் கையில் இருந்த கத்தியை எடுத்து தன் கழுத்தருகில் கொண்டு செல்ல யாழினி பதறியபடி ஓடி வந்து அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். எதுக்காக இப்படி பண்றீங்க என்று அழுது கொண்டே கேட்டாள். இப்பவாது என்ன கல்யாணம் பண்ணிப்பியா என்று பாரி கேட்க, யாழினி மனதிற்குள்ளேயே எனக்கு வரவனுங்களெல்லாம் சைக்கோ பயலுங்களா வராங்களே என்று நினைத்து கொண்டவள் அவனை சமாளிப்பதற்காக தலையை மட்டும் ஆக்கினாள். பாரியும் அவள் சம்மதித்து விட்டாள் என்று நம்பி கத்தியை கீழே இறக்கினான். யாழினிக்கும் பாரியை மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் பணக்காரன் என்பதால் கண்டிப்பாக தன் தந்தை இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் பாரியும் தன் அக்காவின் கணவரைப் போல் இருந்து விடுவனோ என்ற பயம் இருக்கிறது. யாழினி அருகில் இருந்த காட்டனை எடுத்து அவன் கையில் காயம்பட்ட இடத்தில் வைத்து ரத்தம் வெளியே வராமல் தடுத்தாள். யாழினி அழுது கொண்டே அவனின் காயத்திற்கு மருந்து வைக்க பாரி குனிந்து அவள் கண்ணீர் வழிந்த இரு கண்களுக்கும் முத்தம் கொடுத்தான். யாழினி அவனை நிமிர்ந்து பார்க்க பாரி அவளின் இதழை நோக்கி குனிந்தான். யாழினியும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் கண்களை மூடிக்கொள்ள பாரி அவளின் இதழை கவ்விக்கொண்டான். யாழினியும் அவனுக்கு இயைந்து கொடுக்க பாரி அவளை இறுக்கி அணைத்து கொண்டு அவளின் நாக்கை கடித்து வைத்தான். இருவரும் எச்சிலை பரிமாறிக் கொண்டிருக்க யாழினி அவனின் கழுத்தை இறுக்கி கட்டி கொண்டாள். அந்த முத்தம் இருவருக்குமே இனித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவளை விட்டு விலகிய பாரி அவளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். யாழினி அவனை விட்டு நகர்ந்து நின்றவள் அவன் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனித்தபடியே வெளியே வந்தாள். அர்ஜுன் அவனுடைய அறையில் ஆடிட்டருடன் இருந்ததால் அதிதி இழந்தது அவனுக்கு தெரியவில்லை. அதிதியும் யாழினியும் மருத்துவமனையை விட்டு வெளியே வர அப்போது ஒரு செவிலியர் ஓடி வந்து, மேடம் நில்லுங்க, இத பாரி டாக்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று சொல்லி மருந்துகளை அவளிடம் கொடுத்தாள். யாழினியும் அந்த செவிலியருக்கு நன்றி சொல்லிவிட்டு நடந்தாள். யாழினியுடன் நடக்கும்போது அதிதி அவளை பார்த்து, யாழு, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா என்று கேட்டாள். ஏன் அதிதி அப்படி கேட்கிற என்று யாழினி கேட்க, இல்ல யாழு, பேஷண்ட் செக் பண்ணும்போது கூட யார் இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. பாரி எதுக்கு என்ன வெளியில போக சொல்லணும் என்று கேட்டாள். யாழினி சிறிது நேர அமைதிக்கு பிறகு அன்றிரவு பாரி அவளிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டதை சொன்னாள். அதை கேட்டு அதிர்ந்த அதிதியும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டு வந்தாள். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. யாழினி முன்பு போல் எதுவும் பேசுவதில்லை, அமைதியாகவே இருந்தாள். அதிதியும் வீட்டிற்கு சென்றால் அவளை அங்கு இருப்பவர்கள் ஏதோ தீண்டக்கூடாததை தீண்டியது போலதான் பார்ப்பார்கள். ஆனால் அர்ஜுனை மீறி அங்கிருப்பவர்கள் யாரும் அதிதியிடம் பேசவில்லை. அர்ஜுனுக்கும் காஞ்சனாவுக்கும் திருமணம் முடிந்த கையோடு அவளை வீட்டை விட்டு விரட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். அர்ஜுனும் தன்னுடைய ஷேரை முழுவதுமாக அவளின் பெயரில் மாற்றிவிட்டான். இப்படியே சில நாட்கள் கடந்தன. பிரவேந்திரனும் கல்லூரிக்கு வராமல் அதிதி அவனை எவ்வாறு சந்திப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அதிதியை பொறுத்தவரையில் அன்று பிரவேந்திரன் அர்ஜுனுடன் சண்டையிட்டதால்தான் வேலையை விட்டு தூக்கிவிட்டதாக நினைத்தாள். வேலையை விட்டு சென்ற பிரவேந்திரனோ தன்னுடைய முன்னாள் காதலி திவ்யாவுடன் சேர்ந்து இரவு பகல் என்று பார்க்காமல் அவளுடன் படுக்கையறையிலே இருந்தான். பிரவேந்திரனை வேலையை விட்டு நீக்கிய பின் அவன் அதிதியை சந்திக்க எந்த வழியிலும் அர்ஜுன் அனுமதிப்பதில்லை. பிரவேந்திரனை அதிதியிடம் நெருங்காமல் அர்ஜுன் பார்த்து கொண்டான். அதற்காகவே பிரவேந்திரன் நாள் முழுவதும் மது அருந்திவிட்டு முன்னாள் காதலியை தேடி சென்றான். பிரவேந்திரன் எப்படியோ, ஆனால் திவ்யா அவன் மீது வைத்த காதல் உண்மை. அவனுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தாள். திவ்யாவுக்கு எப்படியாவது பிரவேந்திரனை தன் பக்கமே இழுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம். அதனாலே பிரவேந்திரன் தினமும் மது அருந்திவிட்டு அவளிடத்தில் வந்து எத்தனை முறை கேட்டாலும் மறுக்காமல் தன்னையே கொடுப்பாள். அர்ஜுனின் வீட்டில் திருமண ஏற்பாடுகளுக்காக அவ்வப்போது சில சம்பிரதாயங்கள் நடக்கும். ஆனால் அர்ஜுன் ஏதோ வேண்டாவிருப்பாகத்தான் அனைத்தையும் செய்வான். அதிதி வேலைக்காரர்களோடு ஒரு ஓரமாக நின்று நடப்பதை மட்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள். அதிதியும் அவர்களிடம் பெரியதாக எதுவும் பேசுவதில்லை. அதேபோலதான் ஒரு நாள் அர்ஜுனையும் காஞ்சனாவையும் நிற்க வைத்து சம்பிரதாயம் செய்து கொண்டிருந்தனர். அதிதி எப்போதும் போல நின்று வேடிக்கை பார்த்தாள். இறுதியாக போட்டோ பிடிக்கும்போது காஞ்சனாவின் இடுப்பில் அர்ஜுனை கை போட்டபடி நிற்க சொன்னனர்.
அர்ஜுன் அதெல்லாம் முடியாது என்று மறுக்க மற்றவர்கள் அனைவரும் அப்போதுதான் போட்டோ பார்க்க நன்றாக இருக்கும் என்று அவனை வற்புறுத்தினர். அர்ஜுன் அதிதியை பார்க்க அவள் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அர்ஜுனுக்கு காஞ்சனாவை தொடக்கூட அவனின் கைகள் கூசியது. அவனுக்கு அது ஏதோ அருவருப்பாக தோன்றியது. பல்லை கடித்துக்கொண்டு நின்றான். ஒருவேளை அந்த இடத்தில் அதிதி இருந்திருந்தால் அவளின் இடுப்பை கையாலே கசக்கி அவளின் இடுப்பையே தனியாக எடுத்திருப்பான். ஆனால் அந்த இடத்தில் காஞ்சனா அல்லவா இருக்கிறாள். அவளைத் தொட அவன் கைகள் நடுங்கிக் கொண்டு மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு எப்போது இங்கிருந்து நகரலாம் என்று மனதிற்குள் விரல் விட்டு எண்ணிக்கொண்டிருந்தான் அர்ஜுன். இதில் அவனை இன்னும் விருப்பேற்றுவது போல் அதிதியும் தன்னுடைய போனில் அவர்களை போட்டோ எடுக்க அவனுக்கு வந்த கோபத்தில் அவள் மட்டும் அருகில் இருந்திருந்தால் எட்டி அவள் முகத்திலே மிதித்திருப்பான். இப்படி ஒரு பொண்ணை இடுப்புல கை வச்சிட்ருக்கேன், இவளுக்கு கொஞ்சம் கூடவா பொசசிவ்னஸ் இல்ல? அப்போ அவ மனசுல நான் கொஞ்சம் கூட இல்லையா? சின்ன வயசுலேருந்து என்ன பாத்துட்ருக்கா. காதல் இல்லைனாலும் இத்தனை வருஷம் கூட இருந்தவன் வேற ஒரு பொண்ணுக்கு சொந்தமாக போறானேன்னு ஒரு சின்ன கவலை கூடவா இல்லை இவளுக்கு என்று அவன் மனம் நினைக்க நினைக்க கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. அதற்கு மேல் பொறுமை இழந்தவன் மாலையை கழட்டி தூக்கி எறிந்துவிட்டு, போட்டோ எடுத்ததெல்லாம் போதும், முதல்ல கிளம்புங்க, இரிட்டேட்டட் என்று சொல்லிவிட்டு ஊரக்கண்ணில் அதிதியை முறைத்தபடிதான் சென்றான். அதிதி அவனை கவனிக்காமல் போனைதான் பார்த்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் அறைக்குள் அங்குமிங்குமாய் நடந்து கொண்டே இருக்க அதிதி பிரவேந்திரனை பார்ப்பதற்காக அவன் தங்கியிருக்கும் வீட்டுக்கே சென்று பார்த்துவிடலாம் என்று நினைத்து வீட்டிலிருந்து கிளம்பினாள். பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் அவள் செல்வதை பார்த்தான். எங்க போறா என்று நினைத்தவன் அவள் பின்னாலே அவனும் அவளுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து வந்தான். அவள் அவனுக்காக ஒரு கிஃப்டை வாங்கினாள். அதிதி பிரவேந்திரனின் வீட்டுக்குள் செல்ல அர்ஜுனுக்கு உள்ளுக்குள் எரிந்தது. அதிதி பிரவேந்திரனின் வீட்டின் முன் நின்று கதவை தட்ட கதவு திறக்கவே இல்லை. கதவு லாக் செய்யாமல் இருந்ததை பார்த்த அதிதி கதவை மெதுவாக திறந்து உள்ளே சென்றாள். வீட்டுக்குள் ஒரு பெண்ணின் முனகல் சத்தம் கேட்க அவள் சத்தம் வந்த திசையில் உள்ள படுக்கை அறையை நோக்கி நடந்தாள். அந்த அறையிலோ பிரவேந்திரனும் திவ்யாவும் ஆடையற்ற நிலையில் இருவரும் ஒன்றாக இருப்பதை பார்த்த அதிதி அதிர்ச்சியில் கையில் இருந்த கிஃப்டை கீழே போட்டாள். அந்த சத்தத்தில் பிரவேந்திரனும் திவ்யாவும் அறையின் வாசலை பார்க்க அதிதி நின்றிருப்பதை கவனித்த பிரவேந்திரன் அதிர்ந்து போனான். அவனின் போதையெல்லாம் எங்கே சென்றதென்பதே தெரியவில்லை. பிரவேந்திரனின் முகம் முற்றிலும் மாறிப்போய் கிடந்தது. தலையிலும் முகத்திலும் அடர்ந்த கேசமும், வேலையை விட்ட பிறகு ஒருமுறை கூட தாடியே ஷேவ் செய்திருக்க மாட்டான் போல அது நன்கு வளர்ந்து கிடந்தது. கண்களை சுற்றியும் கருவளையும், முகம் ஒட்டிப்போய் இருந்தது. மதுவை தவிர வேறு எதுவுமே வயிற்றுக்கு அவன் உண்ண கொடுக்கவில்லை. கல்லூரியில் பார்த்த பிரவேந்திரன் முற்றிலும் மாறிப்போய் ஏதோ காட்டுவாசி போல்தான் இருந்தான். இதுவரை பார்த்திராத பிரவேந்திரனை அதிதி பார்த்தாள். வீட்டின் வெளியில் சாலையோரத்தில் இருந்த அர்ஜுன் அவள் மனம் முழுவதும் பிரவேந்திரனுக்கு மட்டும்தானா? அவள் என்னை காதலிக்க வாய்ப்பே இல்லையா என்று 1000 கேள்விகள் அவனின் மனதை வெட்டிக் கொண்டிருந்தது. அதிதி பிரவேந்திரனை சந்திப்பதற்காக அவனை தேடி அவன் வீட்டுக்கே வரும் அளவிற்கு அவள் மனதில் பிரவேந்திரன் இடத்தை பிடித்திருப்பான் என்று அர்ஜுன் நினைக்கவில்லை. கல் நெஞ்சமாயிருக்கும் அவனின் கண்கள் கூட காதல் தோல்வியை ஏற்க முடியாமல் கலங்கியது. இதயம் தாங்கிய வலியில் அப்படியே அருகில் வண்டியின் மீது சாய்ந்தான். அதிதி ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பி வீட்டை விட்டு வெளியே வர பிரவேந்திரன் அவசரமாக ஒரு ட்ரக் பேண்டை மட்டும் எடுத்து போட்டுக்கொண்டு அவள் பின்னாடியே ஓடி வந்தான். பிரவேந்திரன் அதிதியின் கையை பிடித்து, அதிதி, நான் சொல்றத கேளு, நான் இந்த தப்ப வேணும்னு பண்ணல என்று சொல்ல வர அவன் கையை தட்டிவிட்டவள் விறுவிறுவென சாலையை நோக்கி வந்தாள். பிரவேந்திரனும் விடாமல் அவள் பின்னாடியே வந்து அவளின் கையை பிடித்து இழுத்து, அதிதி, சொன்னா கேளு, இது நீ நினைக்கிற மாதிரி அவ்ளோ பெரிய விஷயம் இல்ல என்றான். அதிதி கோபத்தில், பெரிய விஷயம் இல்லையா? இதே தப்ப நான் பண்ணியிருந்தா அப்பவும் இதையே சொல்லியிருப்பீங்களா என்று கேட்க, அதிதி, சொல்றத நம்பு, போதையில தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன் என்றான். அவனிடம் எதையும் கேட்க விரும்பாத அதிதி கண்ணீரை துடைத்துக்கொண்டு சாலையில் நடக்க பிரவேந்திரனும் அவள் பின்னாடியே கெஞ்சிக் கொண்டே வந்தான். அங்கு வரும்போது எதிரில் அர்ஜுன் சாலையோரம் நின்றிருந்த ஒரு லாரியின் மீது சாய்ந்து கொண்டு சோர்ந்த முகத்துடன் தலை குனிந்தபடி நின்றுவதை பார்த்த அதிதி திகைத்தாள். அர்ஜுன் நிமிர்ந்த பார்க்க அதிதியின் கண்கள் கலங்கியிருந்தது. பின்னாலே பிரவேந்திரன் மேல் சட்டை இல்லாமல் பேண்ட் மட்டும் போட்டுக்கொண்டு அர்ஜுனை பார்த்து முறைத்து கொண்டு நின்றான். இவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்று அர்ஜுன் யோசிக்கும் முன் அர்ஜுனை நோக்கி வேகமாக வந்த அதிதி அர்ஜுனின் சட்டையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவள் அவன் சுதாரிப்பதற்குள் அவன் இதழோடு இதழ் பதித்துக் கொண்டாள். பிரவேந்திரனின் செய்த துரோகத்தை தாங்க முடியாமல் அவன் மீதுள்ள வெறுப்பை காட்ட அவள் என்ன செய்கிறாள் என்பதே தெரியாமல் செய்து கொண்டிருந்தாள். அதிதி அர்ஜுனுக்கு முத்தம் கொடுப்பதை பார்த்த பிரவேந்திரன் கோபத்தில் கைகள் அனைத்தும் முறுக்கிக் கொண்டு நின்றான்.
கடந்த நிமிடம் வரை அதித்தி தனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்திருந்த அர்ஜுன் அவளின் எதிர்பாராத செயலில் சற்று திகைத்துதான் போனான். அதித்தியின் திடீர் செயலுக்கு அர்ஜுனுக்கு காரணம் தெரியவில்லை. அதே நேரத்தில் அவளை தடுக்கவும் அர்ஜுன் நினைக்கவில்லை. அதித்தி பிரவேந்திரன் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அர்ஜுனின் உதட்டில் அழுந்த முத்தம் கொடுத்தாள்.